கூட சந்தானம் ஐயா வெத்தலையின் வெத்தலை இது சிவகங்க வெத்தலை ஐயா வெத்தலையின் வெத்தலை இது காளையார் கோயில் வெத்தலை ஐயா வெத்தலையின் வெத்தலை இது கொல்லங்குடி வெத்தலை ஐயா வெத்தலையின் வெத்தலை இது நாட்டரசம் கோட்டை வெத்தலை வாங்கி கூட போட்டு பார்த்த வாய்க்கு கூட பத்தலை ஐயா நீங்க வெத்தமில்லதானுங்கோ நாடகத்தில் பெயர்ந்தா பார்க்க வேண்டுங்கோ நல்லாசி தர வேண்டும் தாய்மார்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே அமைதி கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கிறங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கும் என்னுடைய சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலாச்சி பெருமக்களுக்கும் அன்னை மீனாட்சி ரூபத்தில் வந்திருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களே காணமே எங்க ஊடமாட மீனாட்சி உரத்துலையா வீராட்சி போல மீனாட்சி உரத்தில் இருக்கிற மாதிரி கேட்டு அன்னை மீனாட்சி ரூபத்தில் வந்திருக்கின்ற எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல வேலை எனது அன்பு விழா கமிட்டியார்கள் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சீங்க. என்ன முன்னாடி ஒரு செட்டு போட்டு இப்படி நாடகத்தை ரசிக்கணும்னு அருமையா செட்டு போட்டீங்க. எல்லாட்டும் ஒரு புள்ள விசப்பணி, நாளையிலிருந்து வெயிலும் கூடுது பனியும் கூடுது, ஒரு புள்ள உட்கார முடியாது. விழா கமிட்டியார்களுக்கும் அன்பு சார்ந்த நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு முன்னதாக அருமையான முறையில் இந்த பட்டிமன்றத்தை நடத்தி அருமையான முறையில் ஆணுக்கும் பெண் ஆணும் இல்லாமல் பெண் இல்லாமல் சரிசமமாக தீர்ப்பளித்து போன எனது அன்பு நடுவர் ஐயா அவர்களுக்கும் அதில் கலந்து கொண்ட அத்துணை உள்ளங்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமல தூவி பன்னிசைத்து கீதம் பாடிட வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் நமக்கு சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய செல்வியா செல்வி ஆடியோஸ் என்னை பார்த்தா ராசா அப்பப்போ ஞாபகப்படுத்தணும்யா. என்ன தண்ணி பாட்டோட உட்காந்துருக்கே ஒரு மாதிரியா புளியதுரை திண்டையோ சரக்கு கிடைக்கல. நமது செல்வி ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்களை எல்லாம் அழகு திருமுகத்தை எல்லாம் ஊடகம் மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்த நடிகர்கள்லாம் இங்கே பிறந்த மக்கள் எல்லாம் வெளிநாடுகளில் எங்களை பார்த்து சிரித்துக் கொண்டும் புராணத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்ற நமது வைகை யூடியூப் சேனலை தெரிஞ்ச எனது அன்பு மாப்பிள்ளை சூத்தக்கர் அவர்களுக்கும் சுதாகர் அவர்களுக்கும் எனது அன்பு தம்பி மாசானம் அவர்களுக்கும் மாசானம் பண்ண வேலை போய் சலூனை பார்த்துட்டு வாடாண்டா, டிராவல்ஸ் கம்பெனி போய் பார்த்துட்டு வரேன். அன்பு தம்பி மாசானம் அவர்களுக்கும் காலையில் காரு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயி இல்லாட்ட உலகமே கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி கை குளிர சம்பளம் வாங்குறாங்கடா, யார் காரணம்? விவசாயி. காலையில உங்களை கை குளிர நாங்க இந்த நாடக நடிகர்கள் காசு வாங்கணும்டா, யார் காரணம்? விவசாயி. நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தேன் நாங்க போய் சோத்துல கைய வைக்க. அவங்க சேத்துல வைக்கலைன்னா இந்த நாடகத்தை அருமையான முறையில் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்தை ஏராளமான பொருள் செலவு செய்து சிவகங்கை அலங்கரித்து இந்த விழாவை இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய விழா கமிட்டியார்களுக்கும் எங்களை எல்லாம் காலையில் 9:05 நமது சமஸ்கிருதம் மூலமாக இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அன்பு பிராமணவாள் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு கொட்டகம் அமைத்த அருமையான முறையில் கொட்டகம்யா பேர்லாம் அப்புறம் சொல்லுவியா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ சாப்பிட்ட சரக்கு நாங்கள் இல்லை, நீ வந்த உடனேயா சொல்றேன் பொறுமையா இரு. உன் பேரை கூட சொல்றேன், பீடியை பத்த வச்சு பக்கத்துல சுட்டு வச்சிடாத, நீ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் புகஞ்சு போயிடும். கொட்டகம் அமைத்த அன்பு உள்ளத்திற்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர துடித்து கொண்டிருப்பவர்களுக்கும் என்ன மாப்பிள்ள துடிக்குது இளவட்ட வயசுல அப்படி துடிப்பா இருக்கிற மாதிரி. ஆமா, நம்ம பேசின நிறைய பேச்செல்லாம் கேள்விப்பட்டேன் உட்காந்து. கரெக்டா 8:30 மணிக்கு நான் இங்க வந்துட்டேன். ஆமா, அந்த பட்டிமன்ற பேச்ச பூரா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நிறைய நம்ம இல்லடா பூரா கழுவ பூதியா போச்சு ஓரமா உட்காந்துட்டேன். ஆமா, எல்லாருமே இந்த நாடக கருத்துக்களை பாதி கருத்துக்களை பேசிட்டு போயிட்டாங்க. நான் என்னத்த பேச போறேன்? ஆமா, அருமையான கருத்துக்களை எடுத்துக்கூறிய அன்பு உள்ளங்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் உசிலை கண்டெடுத்த முத்தப்பா தேவர் அன்பு மகன் அன்பண்ணன் எம் ராஜா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடக ஆரம்பிச்சாச்சு.
கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் நல்லா இருக்கும்டா யார் காரணம்? உங்களை வச்சுதான் நாங்க. அப்படி சொல்லு மாப்ள. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஆமாங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். 100 நாள் வேலையா? ஆமா, அதான் உண்மை. உங்க காசு நிலைக்காம போகணும்டா, எங்களை வேலை வாங்கணும்டா, உங்களை வச்சுதான் நாடகம். இடையில எந்திரிச்சு போனீங்கடா நம்ம கும்பாபிஷேகம் நடக்கிற சாமிக்கு பொதுவா சொல்ல வகுத்தால ஓடிடும். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நாடகம் எந்த ஒரு தொழிலும் சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா? ஆமா. உங்க காசு வீணாம போகும்டா. எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியில எவ்வாறு கேட்க வேண்டும். ஆமா, அருமையா ஐயா நடுவர் ஐயா சொல்லிட்டு போனாரு, அன்பு ஐயாவும் சொல்லிட்டு போனாரு. ஆமா, இன்னைக்கு உலகம் செல்லு உலகம். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு வைகை லூப் டியூப்ல பார்த்துருவேன். என்ன ஏன் அப்படி? பேஸ்புக், ஆமா, வீடியோ கால். அமெரிக்காவில் நடக்கிற செய்தி இன்னைக்கு இமெயில உட்காந்து பட்டன லபக்கு அமுக்குறேன். அத புடி இத புடி இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியோ கம்ப்யூட்டர் உலகங்கள் பெருகிருச்சு. இப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம், உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு அழியாதுன்னு சொல்லிக்கொண்டு அன்னைக்கு பழையூர்வட்டி ராமையா பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியே. காளையார் கோயில் முத்துராமனை பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியே. சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியே. பொன்னமராதி ஆறுமோப்பா பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியே. அம்பலத்தடி ராமையா பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியே. அதாவது என்ன தங்கவேலப்பா பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கே. ரவிகாந்தனை பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கே. இளையராஜா அண்ணனை பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கே. அசோகனை பார்த்தையே, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கே. இன்னும் என் பேர் என் பப்புனா நடித்தாலும் நாடகக்கலை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிக்கொண்டு, ஆமாம் அப்படித்தான் சொல்கிறேன். 27 வருஷமா சொல்கிறேன். பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே என்னமோ நடக்குதுன்னு போகுது. சொல்றது பூரா சொல்லிட்டு வரிசையா நீங்க உரைங்க நாளில் வீட்டில் இருக்க மனுஷங்களை சோம்பேறி ஆக்குனதே இந்த 100 நாள் வேலை தான்டா. என்ன மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாங்க. ஏன் அப்படி? 100 நாள் வேலை எதுக்கு கொடுக்குறாங்க? எவ்வளவு சம்பளம்? ஒரு கஷ்டத்துக்கு மாப்பிள்ள 300 ரூபாய் சம்பளம். ஆமையா? ஒரு சிவகங்கை போய் டவுனுக்கு போய் ஒரு கட்டப்பை நிறைய சாமான் வாங்கிட்டு வரலாம். ஆமா. இதை எப்படி பாதுகாக்கணும்? 100 நாள் வேலை பார்க்க போற பொம்பளைகளை அனுப்பிட்டு இவர் ஊராட்சி மன்ற தலைவர் வெளியில காளையார் கோயில் போயிடுறாரு. முக்கியமான வேலையா இவங்க 100 நாள் வேலைக்கு போற ஆம்பளையும் பொம்பளையும் எப்படி உக்கால் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது மாதிரி. எப்படி? பூனன் சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்க. தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை. எப்படி வேலை? உக்காலி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. 300 ரூபாய் செத்து போச்சு. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்க் கேட்பாரு. எப்படி? ஹலோ ஹலோ சார், யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? நான் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுறேன் சார். நான் கிளர்க் பேசுறேன் சார். பஞ்சாயத்து கிளார்க்கா? ஆமாங்க சார். அந்த சிவகம்பா ரயில்வே கேட்டு பக்கத்துல கம்மாயில வேலை எப்படி நடக்குது? ஒரு 45 அடி தோண்டிட்டேன் சார். மைத்த புடுங்கிட்டேன் சார். என்ன வேலையா? நான் ஏமாத்திட்டு போனா எனக்கு வாங்குற காசு நிலைக்குமா? ஆமாங்க மாமா. நாளை முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோட்டத்தோட நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட்டத்தின் நாடகத்தை பார்க்குவாரு கேட்டுக்கொண்டு எங்கள் நாடகத்தை கண்ணாலை நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலை பாட்டுகளை கேட்டிடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலை பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க, அன்பு சோதர சோதரிகளே வணக்கமுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க. ஹலோ, நீங்க சேர்த்து அடிக்காதங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதங்க. நல்ல பொறுப்புடனே இருந்து வெறுப்பில்லாமல் நடந்த வீடு வரை சோக்கா பார்த்திடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. ஏ ஏ ஏ
கோமாளி நல்லா இருந்தா விடி வரைக்கும் சுருப்பா இருக்கும். நல்லா சூம்புடா, சூப்பர்யா. என்ன காரணம், நான் தொங்கிட்டு வைங்க நாடகம் தொங்க ஆரம்பிச்சிடும். ஏண்டா அப்படி உலகம். என்னுடைய தொழில் உங்களுக்கு விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். 4 கவிச்சியை பேசிட்டு போனாப்புல எனக்கு சிவகங்கையில செலவைக்க போறதில்ல. நகிபேட்டா 4 அசீத பேசிட்டு போனாப்புல எனக்கு விழா எடுத்து கொண்டாட போறதில்ல. 4 வார்த்தைகள் பேசும் போதும் உங்களை இந்த காமெடியன் என்ன பேச, பிறர் மனசு நோகரியா காமெடி பண்றவன் அவன் காமெடியும் கிடையாது. பிறர் மனசு பூரித்து சிரிக்கணும். ஏன் சிரிக்க சொல்லியிருக்கேன்? ஏன் வீட்டுல இருப்பா? ஏன் சிரிக்க சொல்லிருக்கேன்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சிரிச்சா ஏர்வாடியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒரு உபமானம் மாப்ள. உபமானம் மாப்ள. ஆமா, சில பேர் சிரிக்கவே இல்லை. தர்மாஸ்பத்திரியில் வாருங்க நோட்டோட நிற்பான், சுவர் நோட்டோட. ஆமா, உழைக்கணும்ல. எந்த ஒரு ஆம்பளை உழைக்கணும் பாருங்க. உழைக்காதுகள சிவகங்கை ரோட்ல இந்த தண்டி வயிறோட இப்படி லபக் 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 லபக். அந்த காலத்துல எப்படி உழைச்சாங்க? 10 ஏக்கருக்கு வரப்பு வெட்டிட்டு காலையில ஏற பூட்டி உழுதுட்டு வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி 4 சோடி மாடு நிற்கும், மாட்டு வண்டி நிற்கும். ஒரு நாடகத்தை பார்க்க போறதுண்டா, ரே ராமசாமி அந்த மாட்டு வண்டியை பூட்டுறாம சைக்கிள்ல டயர்ல தீய பிடிச்சிக்கிட்டு நாடகம் பார்க்க போனோம். இப்பத்தானே 2 வீலரு, இப்பத்தானே டவுன் பஸ்ல ஓசி டிக்கெட்டு. ஆமா, போய் வெத்தலை வாங்கிட்டு வர்றதுக்கு பொம்பளை ஆள் வவுசு ஓசி டிக்கெட்ல போகுதியா? என்ன உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்படித்தான் பழனி மலைக்கு தைப்பூசம் வருதுல, மாலை ஓட்டு போவாங்க. அந்த மாலை ஓட்டு போயில ஆரம்பத்துல சிவகங்கையில இருந்து குருநாதர் ஒருத்தர் இருப்பாரு. யாரு? 50 சாமிக்கு குருநாதர் ஒருத்தர். ஆமா, இங்க வீட்டுல சாப்பிட்டு விரத சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம கோயில்ல அன்னதானம் போட்டாங்கல்ல, 2 கூட்டு பட்டாணி கூட்டு உருளைக்கிழங்கை தின்னுட்டு அட்டே அப்ப அந்த சோல்னா போய் தொங்க போட்டு உங்க சிவகங்கை ரோட்ல எப்படி போகுது தெரியுமா? ஆரம்பத்துக்கு சொல்ல வர்றேன். இதுல என்ன ஒரு விஷயம்டா, இந்த சொந்தக்காரவங்க வருவாங்கல்ல, அவங்க சும்மா போக மாட்டாங்க. நெத்தியில விபூதியை வச்சுட்டு நீ பேசாண்டு இருக்கியா நாடகத்தை கெடுக்கிறியா? பேசுண்டா பூதி வாகனமா ஆச்சுக்கிட்டு இருக்காண்டா. 200 300 கொடுத்துட்டு எனக்கு ஒரு சித்தநாத விபூதி வாங்கிட்டு வா, எனக்கு ஒரு பஞ்சாமிரத டப்பா வாங்கிட்டு வா. இந்த காசுக்கு இந்த விரத சாப்பாட்டுக்கு குஷியில நடைய பார்த்தா குருநாதர் முன்னாடி நடப்பாரு. கந்தனுக்கு இந்த நடை எது வரைக்கும் இருக்கும்? கொடரோடு வரைக்கும் கொடுத்த காசு செலவுலிய தொட்டிக்கு இருக்கும். கொடரோடு போன உடனே சாமி குருநாதருக்கு நட குறையாது. பக்தி இல்ல, ஒரு மசிரும் இல்ல. இந்த சாமியை காசு விட அவர்கிட்ட மாட்டிருக்கும்ல, எங்கனையும் தூங்குனா இவன் மாதிரி ஆள் அடிச்சுட்டு போயிருவேன். கொடரோட்டில் போய் எல்லா சாமியும் ஒன்று சேர்க்கணும்ல. ஒரு சாமி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிடும். குருநாதரு கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்கய்யா. எனக்கு நீர் 3 நாளா மஞ்சளா போகுது. அம்மா 145 சிறகடிச்சா மஞ்சளா தாட்டா போகும். குருநாதர எனக்கு 3 நாளா நலிக்கு வைக்குது. எதையோ சாப்பிட்டு இருக்கு. குருநாதர எனக்கு கூதி நரம்பு வலிக்குது. கூதி நரம்பு சாரி ப்ரோ. அங்க அடிச்சிருவாரு. அடிச்சு கூட்டிட்டு போய் கொடரோட்ல இருந்து எப்படி அழகற கந்தனுக்கு, முருகனுக்கு, கடம்பனுக்கு, கங்கனுக்கு. குருநாதர அந்த புளியோதரை அவருங்க மறுபடியும் தின்றுட்டு பரப்புட. மறுபடியும் ஒவ்வொரு பாலா அவுப்பேன். ஒரு சாமிக்கு ஊசி போயிரும் புளியோதரை. ஆமா, தின்னுட்டு மலைக்கு அடிச்சு கூட்டி போயிருவார். மலையில போய் ஏறணும்ல, கீழே நின்றுகிட்டு 5 சாமியா பேசும். என்ன ஏ சாமி, போன வருஷம் இந்த வருஷத்துக்கு மழை 5 அடி ஒசந்துருக்கு. எப்படி ஒசந்துச்சு? உரம் போட்டா வளர்க்குறாங்க. மலையில ஏறையில எப்படி வரா வாயெல்லாம் இழுத்துரும். கந்தன நக்கு, முருகன நக்கு, அந்த கடம்பன நக்கு, சோல்னா போய் தோல்ல வச்சு ரோப் கார்ல போயிடுவாங்க. அப்புறம் எப்படி இருக்கும் பக்தி? என்னென்ன பேசினாங்க பக்தியில எப்படி இருக்கணும்? ஒரு வீட்டில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? அப்ப எந்த ஒரு தொழிலும் சுறுசுறுப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வளவளர்ந்து பேனா வாய்க்கு கேடு. வாரிசா ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கண்ணிட்டேன். என்ன நகரத்திலும் பொன்னேரம் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரத்தில் அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பிள்ளைவாயல் காளியம்மன் திருக்கோவில் புனாரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ குரோதி வருடம்
தை மாதம் 27ஆம் தேதி 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னதே நடைபெறும். சாதாரண நாடகம் இல்லை, சாதாரண நடிகர் இல்லை. இப்போ சத்தியவான் சாவித்திரினா சத்தியவான் சாவித்திரி கதை மட்டும் நடக்கும். ஹரிச்சந்திர மயானம்னா ஹரிச்சந்திரா கதை மட்டும் நடக்கும். பவளக்குடினா பவளக்குடி கதை மட்டும் நடக்கும். எப்படி இந்த பட்டிமன்றத்தில் 3 பேர் நடுவர் ஐயாவை வச்சு பேசினாங்களோ அதே மாதிரி இந்த வள்ளி திருமண நாடகம் எல்லா நாடகத்தையும் ஒன்று சேர்த்து பேசுவது தான் இந்த வள்ளி திருமண நாடகம் என்று சொல்லிக்கொண்டு, அன்பு தாய்மார்கள்லாம், ஐயா நான் வந்தப்போ ஒரு பிராமணவாள் பேசினார். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 12 வருஷத்துக்கு போகிற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்டார். அப்போ என்ன செய்யணும், முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தை குட்டியும் நல்லா இருக்கும், நம்ம சிவகங்கை கிராமம் இந்த நகரத்தில் வாழ்கின்ற அத்தனை குடும்பத்தார்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனீசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த TS ராஜா முகமது அவர்கள் இவர்கள் மடையில் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழகம் எங்கும் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய, அது இன்னைக்கு தான் சேரும், எல்லா மேடையிலும் சொல்லுவேன், இன்னைக்கு தான் சேரும் உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரி நமது வல்லாளவட்டியை சேர்ந்த MSK சிவரஞ்சனி அவர்கள் இவர்கள் மடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக்கொண்டு, பாட்டுக்கென்றவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்றவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல் நாதகான போர் முரசு முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆக வேண்டும். ஒத்த காலில் இன்னொரு கால் என்னாச்சு? விவாதமா இருக்காரியா, வாடகை காப்பிட்டாரு. உங்கள் அபிமான நட்சத்திரம் வல்லாளப்பட்டி மாநகர் என்றெடுத்த அன்பு சகோதரர் நமது K சந்தனகுமார் அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டு, உன்னை கடித்தது முருகப்பெருமான் அல்ல, எனது பாம்பே உன்னை கடித்தது. கும்பாபிஷேக நாடகம்டா, பாம்பு வராதுடா. இல்ல ப்ரோ, அது முன்ன பாம்பா போச்சுடா. அந்த முருகனுக்கு தூது போகுது ப்ரோ. இந்த கம்பெடுத்து அடி அந்த பாம்பை. இது ஹரிச்சந்திரா இல்ல வள்ளி திருமணம்ப்பா. நீங்க யார சொன்னீங்க? நாரத மகரிஷி. நான் சொன்ன டைலாக் நீங்க விஸ்வாமித்திரர்ல சொல்லுவாரு, அவரும் முனிவர் இவரும் முனிவர். ப்ரோ இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா டைனைட் வாங்கி சாப்பிட்டு வர்றது இல்ல. ஆமா, நீ சோத்துக்கு என்னதை திங்கிற? தேனத்தை தின்றேன். சரி, திங்கிறியா? எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கொடுத்துருவேன். நன்றி 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 சரவணா அவர்களே, சைடை வச்சு கொடுக்குறீங்க, நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேளமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, மறைந்த அன்பு அப்பா திருச்சி அடைக்கல சுவாமி அவர்களின் அன்பு புதல்வன், திருச்சியை சேர்ந்த அன்பு அண்ணன் DMA அருண் அவர்கள் இவர்கள் ஹார்மோனியம் அன்பின்பாட். கடவுள் என்னுள் முதலாளி, கல்வெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி, முன்னேற்ற பாதையிலே தின உழைத்து முழு மூட்டை அதற்காக தின உழைத்து, முன்னேற்ற பாதையிலே தின உழைத்து முழு மூட்டை அதற்காக தின உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்தி பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்தி பிறர் வாழ, வளங்கள் குளமுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி, கடவுளில் முதலாளி, கல்வெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. நன்றி நன்றி. இப்படி பழைய பாடலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இதுக்கெல்லாம் கைதட்டணும். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன், மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பைத்து வருகின்ற நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் ஆகிய அன்பண்ணன், அரசகுல மாநகர் என்றெடுத்த DB ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியனும் ஆகிய நமது மதுரை
சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த SPS ராஜா தம்பி அவர்கள் இவர்களுடைய மிருதங்கன் தொப்பி நான் தபேலா. நன்றி 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 நன்றி. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மகள் நமது மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த MM சரவணகுமார் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார். சூப்பர் சூப்பர். மேடைக்கு வந்தா நம்ம தான் சிங்கம். எனக்கு பிடிச்ச ஒரு ஆல்ரவுண்டர் யாருன்னா என் தம்பி சரவணன் தான். உங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரையில் உள்ள அத்தனை நடிகர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய, ஆமா கிராமங்களில் பேசுவாங்க, என்னை சிஞ்சா போட கூப்பிடுவேன். அதுல உள்ளது திறமை எதுல இருக்கு? நாடகத்துக்கு தாயும் தந்தையுமே அதான். உங்கள் அபிமான நட்சத்திரம் பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய காரியாவட்டி அருகாமையில் உள்ள நமது காஞ்சரங்குளத்தை சேர்ந்த அன்பன் SP ராமர் அவர்கள். கிராமர்னா கணக்கு பிள்ளை. ராமர் அவர்கள் இவர்கள் சிஞ்சா. நாலு பேர் சூப்பரியா. நொக்கா நோத்தாண்டி பேச அதை காசை வெட்டி போட்டுருவேன் பக்கத்துல கோயில். கொக்கா பெரிய இந்த தாளம் போடுறாருல இவர் எதுல இருந்து வந்தார் தெரியுமா? என்ன விட சீனியர். திருப்பத்தூர் ஆக்சிடென்ட் ஆச்சு பாருங்க, கரம்பங்கோஷ்டியில. அதுல இவர் மாட்டினவர். நேரம் செத்து இருந்தா புல்லு முளைச்சிருக்கும். அது தெய்வம். அதுக்கு ஒரு நாடகமா தெய்வம் கொடுத்து வச்சதுனால இந்த மேடையில் இன்னும் பார்க்குறோம். தூங்கலையா? நன்றி நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணும். நாங்க அங்க இருந்து வெக்கம் இல்லாம மதுரையில இருந்து சும்மா வந்திருக்கோம். அந்த மங்கை
உனக்கெல்லாம் வெக்கம் இருக்கு. நான் சொல்றியா வாரா தித்திலிப்பு போட நின்சு நாட்டி இருக்கா ப்ரோ அண்ணே. தவறான செயல் தம்பி. உங்களுக்கு மருமக வேணும். என்ன போயா, லூசு. இவர் நல்ல மனுஷன். எவ்வளவு மரியாதை சொன்ன அப்பா வேற இந்த வயசுலயும் பொச்சுன்னு முத்தம் கொடுக்கையா ஏய், சின்ன. நச்சு நச்சுன்னு நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் நொட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு என்ற கொலா புட்டு பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நடன மயில் நமது வல்லாளப்பட்டியைச் சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது எம்எஸ்கே பாவாடை தாவணி அவர்கள் ஓ, தாரணி. ஓ எம்எஸ் பவதாரணி அவர்கள் இவர் மடையில் டான்ஸ் அண்ட் காமி பொரட்ட சடக்கு புடுதே முத்தம்மா பொன்னாடே நாவாரே குத்தம்மா ஓ காதோரலோலாக்கு முத்தம்மா சேதார பள்ளிரே முத்தம்மா தமர காத்து அரகசபானாத்து அடனதமர காத்து ஓ நடே கொஞ்சமாத்து பொரட்ட சடக்கு புடுதே முத்தம்மா பொன்னாடே நாவாரே குத்தம்மா. பெண் என்றால் பேயும் இறங்குமையா பேஞ்ச இறங்குறது இல்ல உலகத்துல ஒரு குடும்பத்துல ஆம்பளை தலை நிமிந்து நடக்கிறது தலை குனிஞ்சு நடக்கிறது யாரைட்டு இருக்கு பெண்ணைட்டு தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் நான்லாம் என் வீட்டுக்கு மதுரை சங்கத்துல 5 நாள் கிடந்தாலும் என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டான் அதான்டா எங்க சித்தியோட வளர்ப்பு அப்படி. அவ்வளவு ஒழுக்கமா வளர்த்து வச்சிருக்கேன் உங்க மேல அவ்வளவு பாசம் ப்ரோ. பாசம் மைத்த புடுங்குச்சு நான் போய் உழ வச்சா தாண்டா சாப்பாடு வெக்கமில்லை. அது இருந்தா ஏன் அங்க வர்றேன் நான் என்ன உங்க மாதிரியா சப்பாத்தி கட்டிட்டு அடி வாங்கினேன். உன்னை மாற்றி அருகாமனைட்ட வெட்டுவாங்கன்னு ஏய், நன்றி 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 அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒண்டர்ஃபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நிகரில் என்ற வெட்டி முரசு வட்டி கொட்டி வருகின்ற நமது செல்வி ஆடியோஸ் இருப்பிடம் சிவகங்கை காளையார் கோயில் பிரான்ச் கொண்டு உங்களை மகிழ்ச்சிக்கரில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பஃபூன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். கைதட்டிய எனது அன்பு உடன்பிறப்புகளுக்கு நன்றி 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 நன்றி. அருணண்ணே என்னப்பா பவதாரணிக்கு பாடினீங்க. ஆமா கடமை கெஞ்சி கேட்கிறேன். ஏன் கெஞ்சிரீங்க? என்னையும் உங்களை செய்யாம கேட்கவா? என்னையும் உங்களை தம்பியா நினைச்சு சரி. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அது வாங்கி தந்து பெருமை எல்லாம் உள்ளே சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அது வாங்கி தந்து பெருமை எல்லாம் உள்ளே சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ பேசுகின்ற வார்த்தை தெய்வம் உண்மை அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து உள்ளே சேரும் அது வாங்கி தந்த பெருமையில் எல்லாம் உள்ளே சேரும். நன்றி 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 நன்றி. ஏண்டா மனுஷனுக்கு பிறக்கும் போதும் அழுதுகிட்டு தான் பிறக்கிறோம், அதே மாதிரி மனிதன் இறக்கும் போதும் அழுதுகிட்டு தான் போறோம். இந்த இடையில கொஞ்ச நாளாவது மனிதனாகப்பட்டவன் சிரிக்கணும். அதான் சொல்றேன். ஏண்டா இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல முடியும். வீடு வரை வீதி வரை காடு வரை கடைசி வரை எதுவும் வராது. 5 ஏக்கர் தென்னந்தோப்பு இருந்தாலும் வராது, 50 கோடி பணம் இருந்தாலும் வராது. கொண்டு போய் உள்ள அடக்கையில் அருணா கோடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். என்ன போகும் தெரியுமா? அவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். அப்போ உயிரோட இருக்கையில் நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் தெரியாது, இறந்து கொண்டு போகல தான் அவன் நல்லவனா கெட்டவனாங்க தெரியும். வீட்டுக்கு வந்த விருந்தாடி உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க மாட்டான், உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு. அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். இப்போ இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல என்று ஊர் சொல்ல வேண்டும். யாரை சொன்னேன்? ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்களாக விஞ்ஞானி ஆகும் என்று அமெரிக்காவில் அதிர்ந்து வைத்த ஒரு ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்போதுனால தான் நான் தாய் தாப்பனுக்கு உங்கள் கெஞ்சி ஆம்பளை எல்லாம் காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க.
என்னை பெற்ற அன்பு தாய்மார்களாம், தயவு செய்து இன்னைக்கு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை கெடுக்கிறதே செல்போன். இந்த செல்லு தான் கெடுக்குது. 10வது 12வது காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு துணையாக கொண்டு போய் ஸ்கூலில் விடுற நிலைமைக்கு ஆயிட்டோம். 70 வயசு கிழமை 7 வயசு சிறுமியை பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை, களவு, சூது, கற்பழிப்பு இதான் பேப்பரில் பார்க்குறோம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து தாய்மார்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செல்லை கொடுக்காமல் அவன் கணக்கு பரிட்சை எழுதணுமா, நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அந்த கணக்கை எடுத்து கொடுங்க. தனியாக போய் செல்ல பார்த்தான்னு வைங்க குட்டிச்சவர் தான். அப்போ என்ன செய்யணும்? இந்த சிவகங்கையிலே 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சொல்லிக்கொண்டு தயவு செய்து இன்னைக்கு வந்திருக்கிற சரக்கை போட்டுட்டு 2 வீலரில் போகாதீங்க. தலைக்கவசம், உயிர்கவசம், முகக்கவசம், உயிர்கவசம், நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிக்கொண்டு அனைவர் வருகை என வரவேற்கும் நமது அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்குழு குறிப்பு தை மாதம் 28ஆம் தேதி நமது 10/2/2025 திங்கட்கிழமை காலை 9:05 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். காலை 9 மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஆர் மதியண்ணன் கவுன்சிலர் சிவகங்கை சார்பாக இவர் நாடகத்தை அன்பு அண்ணன் மதியண்ணன் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, சங்கரதாஸ் சுவாமிகள் விரும்பக்கூடிய அத்தனை நாடகங்கள் அன்பண்ணன் மதியை நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்ட அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு அவருக்கு உறுதுணையாக அன்பண்ணன் உசிலை கண்டெடுத்த MM ராஜா அண்ணன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடுனே சைவமா சைவமா எல்லாமே உணவளித்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது பிள்ளைவயல் காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்குழுக்கு எங்கள் நாடக கலைக்குழுமத்தின் சார்பிலே சிறந்தான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமை வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் கலைப்பணி ஏரியா கூட்டரம்ப கூடியிருக்கு, கூத்து பார்க்க வந்திருக்கு, ஆட்டம் போடு எங்களையும் இங்க அனைவருமே பார்த்திருக்கு, அனைவருமே பார்த்திருக்கு. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை, நாடகமும் தேவை, நடிப்பதுங்க சேவை, நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் தேவை. கோட்டைக்கு போட வேலை இருக்கு, குத்துக்கறி வேலை ஒண்ணும் இருக்கு. ஆட்டம் போட வந்த எங்களுக்கு நீங்க இடங்கள் நீங்க பண்ண வேணாம். நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. ஆகாத பேச்சுக்கிற